ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனலில் வாழைக்காயில் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துடலாம். சீவிட்டேன், இந்த அளவுக்கு சீவினா போகுதும். இதை வந்து கத்தியிலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன். கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு கழுவிடலாம். தண்ணியில் எடுத்து போட்டு கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு வச்சுட்டு மீதி தூளெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். தண்ணியை இருத்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணி இருத்த பின்னாடி இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன். ஒரு 1.25 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்குறேன். வாழைக்காய், அதனால் நான் வந்து பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி தேவையில்லை, இதில் உள்ள ஈரப்பதமே போதுமானது. நல்லா எல்லாத்தையும் பிரட்டியாச்சு. எனக்கு தண்ணியே தேவைப்படலை. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தெளித்து அப்படியே எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் எல்லாத்துலேயும் நல்லா இப்படி இருக்கணும். இல்லாததை இப்படி எடுத்து அதில் நல்லா இப்படி பண்ணி விட்ருங்க, தேய்ச்சி விட்ருங்க. இதை ஒரு தட்டி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த உப்பெல்லாம் இதில் நல்லா பிடிச்சிரும். தோசைக்கல்லை அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கல் சூடாயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஊற்றி அதுலேயே போட்டு பொரிக்க வேண்டியதில்லை. இப்படியே கல்லில் வச்சு இதில் செஞ்சு எடுத்துடலாம். அப்படியே வேகட்டும். வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரியாமல் வேகும். சென்ட்ரலில் உள்ளதெல்லாம் வெந்திருக்கும். அதை வந்து திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இதெல்லாம் வெந்துருச்சு. இதையை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓரத்தில் உள்ளதெல்லாம் வேகாமல் இருக்கும். அதை வந்து அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். வெந்ததெல்லாம் எடுத்துட்டேன். இந்த சென்டரில் உள்ளதெல்லாம் கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டு வச்சேன். இப்போ இது வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். கொஞ்சம் இருக்கு, அதையும் வச்சு பொரிச்சிடலாம். வாழைக்காய் வறுவல் சூப்பராக நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு லெமன் சாதம், தயிர் சாதம், இப்போ வறுத்த வாழைக்காயை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்காக எல்லா நாளுமே இப்படி எண்ணெயை ஊற்றி வறுக்க வேண்டாம். ஒரு 3 தடவை அப்படி செஞ்சிங்கன்னா ஒரு 2 தடவை இது மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரை செல்வி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.